வெல்கம் டு ஜூனிஸ் வேர்ல்ட். இன்று வசனம் பைபிளை குறித்து வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் பைபிளை சொல்லுகிறேன். இது எடிஃபிகேஷனுக்காக சொல்லுகிறேன், எடிஃபைக்காக. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41-42 வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இது இயேசுனுடைய அம்மா மேரி கிடையாது. இது லாசருடைய தங்கை மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவானவர் சொல்கிறார். நம் வாழ்க்கையிலும் அநேக வேலைகளை செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கென்று நேரம் கொடுப்பதில்லை. என் வாழ்க்கையிலும் நான் வேலை செய்வேன், ஆனாலும் பைபிள் படிக்க வந்து விடுவேன். அதை குறித்து மற்றவர்கள் சொல்லும் பொழுது எப்பொழுதும் பைபிள் தான், வேறு வேலையே கிடையாது சொல்லுவாங்க. அப்படி சொல்பவர்களும் உண்டு. கடந்த காலங்களில் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் அப்படி இருந்தேன். அதை போல இருக்க வேண்டும். ஆகவே நம் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவானவர் சாட்சியம் சொல்லுகிறார் மரியாளை குறித்து. ஆனால் மார்த்தாள் அப்படி இல்லை. பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். கவலைப்படுகிறனால் இதை கூட்ட முடியும். கவலைப்படுகிறார்கள், அவர்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவற்றின் மத்தியிலும் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசுவானவர் மரியாளை குறித்து சாட்சியம் சொல்கிறார். ஆகவே நாம் நல்ல பங்கை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நல்ல பங்கு எடுக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வசனத்துக்கு நாம் நல்ல பங்கு எடுப்போமாக. நல்ல பங்கு எடுக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், கவலைகள் மறந்துவிடும். இயேசுவானவருடைய பாதத்தில் உட்கார்வதுதான் மரியாளுடைய சந்தோஷம். மரியாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டாள் என்று அறிகிறோம். மரியாள் பலதை குறித்து நினைத்து அழுது புலம்பி கவலைப்பட்டு கொண்டிருந்ததுனால இயேசுவானவர் சொல்கிறார், மரியாளை போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே நாமும் இந்த நாட்களில் இயேசு மகாராஜா இயேசுவானவர் பிறந்த கிறிஸ்மஸ் பண்டிகை வருகிறது. ஆகவே அவற்றுக்காக நாம் நம்மையே அர்ப்பணிப்போமாக. ஆமீன், ஆமீன்.